எனக்கு இந்த வின்டேஜ், அதாவது வின்டேஜ்னு சொல்ல போனால் பழைய ஓல்டு டெக்னாலஜிஸ், அதாவது இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து யாருக்கும் சந்தோஷத்தை தரல அண்ட் யாருக்கும் நிம்மதி கொடுக்கல. இப்போ இருக்கிற டெக்னாலஜி, ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஆகட்டும் அண்ட் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த டெக்னாலஜி எல்லாம் மனுஷங்களை அதிகமான மன உளைச்சலுக்கும், அதிகமான ஆபத்துக்கும், அதிகமான துன்பத்துக்கும், அதிகமான வாழ்க்கை பறிபோகிறதுக்கும், இதுக்கு தான் இந்த மொபைல்கள், ஆண்ட்ராய்டு மொபைல் ஆகட்டும், ஏஐ தொழில்நுட்பமாகட்டும், இதெல்லாம் இதுக்கு தான் இருக்குது. ஆனால் நான் விரும்புகிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜிஸ். ஏன் அப்படின்னா, இந்த பட்டன் ஃபோன்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அந்த பட்டன் ஃபோன் வச்சுருக்கிறதே சந்தோஷமாக இருந்தது, எக்ஸைட்டடாக இருந்தது. அதாவது யார் எப்போ கால் பண்ணுவா, எப்போ மெசேஜ் வரும் அப்படின்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணும்போது, ரிங் அடிக்கும் போது அந்த ரிங்கு சத்தம் அழகாக இருந்தது, ரொம்ப இனிமையாகவும் ஞாபகங்களாகவும் ரொம்ப அற்புதமாக இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாமே ஒரு டிவைஸில் வந்துருச்சு. பட் அதனால் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. முன்னாடி எல்லாத்துக்கும் தனித்தனி டிவைஸாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு நினைவுகளுக்கு தான் இப்போது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். ஒரு பொருளை உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டுருக்கேன். பட் அது என் கையில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு காமிச்சு முடிச்சுட்டு எனக்கு தோணுச்சுன்னா சேல் பண்ணிவிடுவேன். அதனால் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஒரு கமெண்ட் ஒன்று போட்டு வைங்க. நான் இதை சேல் பண்ணுறப்ப இன்னொரு வீடியோ போடுவேன், சேல் பண்ண போகிறேன்ட்டு. ஏன்னா அப்பயும் ஒரு கண்டென்ட் கிடைக்கும்ல நமக்கு. வாவ், எப்படி இருக்கு? நான் காலேஜ் படிக்கும்போது இந்த மொபைல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பையும் இதோடைய ரேட் இது தான், இப்பையும் இதோடைய ரேட் அதே தான். நோக்கியா என்றும் 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 அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் அப்போ வாங்கினப்போவும் இந்த மொபைல் அன்றைக்கி என்ன ரேட்டுக்கு வாங்கினோ அதே ரேட்டுக்கு தான் இப்போ வாங்கியிருக்கேன். புதுசாக வாங்கும்போதும் என்ன ரேட் இருந்ததோ இப்போது 20 வருஷம் 25 வருஷம் கழித்து வாங்குறப்பவும் அதே ரேட்டு தான். நோக்கியா ஒரு யானை. ஸோ அதை ஆன் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. பட் இதோடைய பவர் பட்டன் இங்கே இருக்குது. ஒருவேளை பேட்டரியோ இல்லையோ, இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஓகே, பேட்ரி இருக்குது. ஸோ பேட்ரி இருக்குது, ஒரிஜினல் தான். அண்ட் இது எப்படி இருக்குது, அண்ட் ஓகே மூடி, ஓகே மூடி நல்லா தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்லைடிங் டைப் மூடி. ரொம்ப வருஷம் ஆனதுனால எனக்கு மறந்து போச்சு. ஓகே, பட் குட்டி மொபைல் தான், சூப்பராக இருக்குது. நோக்கியாவில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ திஸ் இஸ் நோக்கியா. சார்ஜ் போடும். ஓகே, ஃபோன் ஆன் ஆகிடுத்து. இதில் மெனுவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெசேஜஸ் இருக்குது. மெசேஜஸ்குள்ளே போனோம்னா டெக்ஸ்ட் மெசேஜஸ் இருக்குது, மல்டிமீடியா மெசேஜஸ் இருக்குது, சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். வாவ், அதாவது மெசேஜஸ் வந்து அப்போது சேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். வாய்ஸ் மெசேஜஸ் இருக்குது, இன்ஃபோ மெசேஜஸ் இருக்குது, மெசேஜ் செட்டிங்ஸ், ஓகே, டெக்ஸ்ட் மெசேஜஸ், மல்டிமீடியா, மறுபடியும் அதே தான். ஸோ மெசேஜஸ் பார்த்தாச்சு. அடுத்தது கால் ரெஜிஸ்டர். நம்ம இப்போ இருக்கு இல்லையா, ரிசீவ்டு கால்ஸ், மிஸ்டு கால்ஸ் எல்லாம், அந்த மாதிரி கால் ரெஜிஸ்டர். இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்து ஃபோன் புக்.
நம்ம இப்போ இருக்கு இல்லையா கான்டாக்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்போ வந்து இது பேர் ஃபோன் புக். எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அப்போது ஃபோன் புக் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். 200 நம்பர் 100 நம்பர் தான் சேவ் பண்ண முடியும். சிம்மில் ஒரு 100 நம்பர், மொபைலில் ஒரு 250 நம்பர்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கான்டாக்ட்ஸ் எத்தனை வேணால் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து என்னென்ன ரிங்டோன் வைக்கிறோம், வெளியில் இருந்தால் என்ன ரிங்டோனு, உள்ளே இருந்தால் என்ன ரிங்டோன், ரிங்கு எல்லாமே இதிலே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவேட் பண்ணுறோம், பர்சனலைஸ் பண்ணலாம். என்னென்ன ரிங்டோன் கேட்குதான்னு பார்ப்போம். முதல்ல ஸ்பீக்கர் எதுவும் ஒர்க் ஆகுதா? ஓகே, ரிங்டோன் இங்கே இருக்குது. எப்படி? ஆஹா ஆஹா, இந்த கூமாப்பட்டிக்காரன் மாதிரி ஏங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருக்குது. ட்வீட். ஓ, இந்த ரிங்டோனில் கொஞ்சம் வைப்ரேட்டும் போட்டு வச்சுருக்காங்க போல இருக்குது, அதனால் வைப்ரேட் ஆகுது. அற்புதமாக இருக்குல்ல? அவ்வளோதான் ரிங்டோனே, அவ்வளோதான். இத்தனை தான் ரிங்டோன், லிமிட்டடாக. இப்போ வைக்கிற மாதிரி பாட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வைப்ரேட்டிங் ஆனில் இருக்குது, நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இதுக்கு பேட்ரி வாங்கணும். எங்கே போய் பேட்ரி வாங்குறதுன்னு தெரியல, எங்கேயா போய் பார்க்கலாம். அண்டு இது சார்ஜ் ஏற மாட்டேங்குது. தனியாக இந்த சார்ஜர் இருக்கு இல்லையா, பட்டர்ஃப்ளை சார்ஜர், அதை வச்சு தான் சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த சார்ஜரை நான் வச்சிடல, இருக்குதான்னு பார்ப்போம் எங்கேயாவது. ஸோ டிஸ்பிளே செட்டிங்ஸ், டிஸ்பிளேயில் வந்து ஃபோட்டோ வச்சுக்கலாம் நம்ம. அப்போல்லாம் ஃபோட்டோ வைக்கணும், எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் தெரியுமா? ஃபோட்டோ எடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் வந்து வைப்பாங்க. வால்பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணி வைப்போம். நல்லாயிருக்கும். அது ஒரு இப்போ நினச்சாலும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த நினைவுகள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்ச நாள் இந்த மொபைல், சின்ன மொபைலில் ஒரு சிம் கார்டை போட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் என்ன, அந்த நம்பருக்கு எப்பயாவது தான் கால் வரும். அண்ட் ரெகுலராக இந்த விளம்பர கால்லாம் வந்துட்டுருக்கோம். அதாவது லோன் வாங்கிக்கிறீங்களா, இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களா அப்படின்லாம் கால் வந்துட்டுருக்கோம். இவனுங்களுக்கு எப்படி தான் நம்பர் கிடைக்குது, ஏன் கால் பண்ணிகிட்டே இருக்கானுங்க அப்படின்னு தோணுது இல்லையா? நம்பர்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா என்கிட்டயே ஆல் ஓவர் இந்தியா ஒரு ஃபோன் புக் மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் பர்சன்ஸோடைய ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இந்த நம்பர்ஸ்லாம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குது, எப்படி பப்ளிஷ் பண்ணுறாங்க, எப்படி டேட்டா வந்து செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா நீங்கள் இந்த படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த இரும்புத்துறை மாதிரியான படங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் எனக்கு அந்த இரும்புத்துறை படம், அந்த கான்செப்ட் படம் வந்து எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்தது விஷால் படம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இரும்புத்துறை, அப்புறம் இன்னொரு படம் ஒன்று, நல்ல படம் இன்னொரு வந்து சமர் மாதிரியான படம். நீங்கள் அந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் தான், பட் இருந்தாலும் அதோடைய கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது உண்மை. அந்த சமர் படத்தில் என்னென்னா 2 பெரிய மனுஷனுங்க இருப்பாங்க, பயங்கர பணக்காரங்க. அவங்க வந்து உண்மையான ஆளுங்களை, ரியல் ஆளுங்களை வச்சு விளையாடுவானுங்கன்னா என்னென்னா இப்போ இந்த ப்ராங்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனுங்க ஒரு பெரிய ஒரு ப்ராங்காக பண்ணிவிட்டு அவங்களை கடைசியில் கொலை பண்ணிவிடுவானுங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு கேமாக இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம நாட்டில் பல விஷயங்கள் நடக்குது, ரொம்ப கொடூரமான விஷயங்கள். அந்த கொடூரமான விஷயங்கள்னு சொல்லப்போனால் இப்போது ரீசெண்டாக டெய்லி ஒரு 100 கொலையாவது நடக்கும் போல இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. நான் சொல்கிறது ஆல் ஓவர் இந்தியா மட்டும் ஒரு 100 கொலையாவது நடக்கும் போல இருக்குது மினிமம். அதில் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறானுங்க. என்னென்னா அவங்களுக்கு சட்டத்தை பற்றியும் பயம் இல்லை, இப்படிலாம் இருக்காங்கன்னு பயம் இல்லை, ஆனால் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறானுங்க. கடைசி ஒருத்தவனை கொலை பண்ண போகிறோம் அப்படின்னா அவனை வந்து கடைசியாக அவனுக்கு ஒரு ஆசை, வழி இல்லாமல் கொள்வது தான் அவனை. அது கூட அந்த காரணம் கூட கிடையாது, ரொம்ப கொடூரமாக சித்திரவதை செஞ்சு கொலை பண்ண. நான் கூட அப்படி தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். யாராவது சிக்கினா அந்த அளவுக்கு ரசித்து ருசித்து கொடூரமாக பண்ணணும்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி தான் ஆக்கிடுவானுங்க போல இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நாட்டில் இப்படிலாம் நடக்கிறத பார்க்கும்போது நம்ம மண்டையிலே அந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கு. இப்படி பண்ணணும், எவனா சிக்கனானா இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கே இப்படிலாம் தோணுதுன்னா என்னை வந்து அப்படி டைவர்ட் பண்ணுறானுங்கன்னா அப்போது இயற்கையாகவே சில பேர்லாம் கொஞ்சம் முரட்டுத்தனத்தோடு பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி ஒரு விநாயகர் சிலை இது போஸ்டர் ஒன்று பார்த்தேன், சதுர்த்தி வருது இல்லையா, அந்த போஸ்டர் பார்த்தா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, விநாயகரை வந்து ஒரு ரவுடி மாதிரி போட்டு வச்சுருக்கிறானுங்க. கையில் கத்தி வச்சுட்டு இப்படி இப்படி கண்ணெல்லாம் ரெட் கலரில் போட்டு பேக்ரவுண்டு டார்க்காக போட்டு. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரல, இருந்தாலும் அடுத்த இதில் அந்த பக்கம் போகும்போது வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த விநாயகரை பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஸோ எல்லாம் அந்த சின்ன சின்ன பசங்க பண்ணுறது தான். பட் என்னென்னா அந்தளவுக்கு சின்ன பசங்க வந்து மென்டாலிட்டி இப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்த்து